வெல்கம் டூ நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அத பத்தி டீட்டெயிலா பேசப்போலாம். நம்ம இ-சேவை சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக் கொடுத்தால் முழுமையா சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஃபிஷியல் வெப்சைட் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன் லிங்க். நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப ஓப்பன் பண்ண உடனே ஹோம் பேஜ் வந்தோனே இங்க தான் நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அங்க கிளிக் பண்ண உடனே இந்த மாரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே இந்த மாரி தான் இருக்கும். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாண்டட் பார்த்துரலாம். 1299 பேர் வாண்டட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது என்னென்ன பண்ணணுன்றத பத்தி டீட்டெயிலா பேசலாம். அறிவிப்பு இன்னைக்கு தான் வெளியாயிருக்கு அறிவிப்பு. இணையவழி விண்ணப்பம் துவங்கும் தேதி 7ஆம் தேதி தான் விண்ணப்பம் ஓப்பன் ஆகுது இணையவழியில. அதேமாரி கடைசி தேதி 3/5/2025. இப்போ 1 மாசம் விண்ணப்பம் விண்ணப்பிச்சுக்கலாம். சப் இன்ஸ்பெக்டருக்காக. இணையவழியில் சமர்ப்பித்த விண்ணப்ப திருத்தம். கரெக்ஷன் ஏதாச்சும் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். என்னைக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, செய்வதற்கான கடைசி தேதி 13/5/2025 போட்டிருக்குங்க. விண்ணப்பம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்ஷன் ஓப்பன் ஆகுமா? இல்ல இடையில கூட கரெக்ஷன் பண்ணிக்கலாமா? அப்படின்றத நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது தான் சொல்றேன். ஆனா கரெக்ஷன் ஆப்ஷனும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்துத் தேர்வு நடைபெறும் தேதி அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொது விண்ணப்பதாரர், துறை விண்ணப்பதாரர் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். பொது விண்ணப்பதாரர் டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதுறவங்க. துறை விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிசியா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டபிள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு 2 டேட் குடுத்துருக்காங்க. அந்த 2 டேட் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அடுத்தது விண்ணப்பதாரர்கள் இணையதள படிக்கிறது பண்றதுக்கு முன்னாடி அறிவிப்புகள எல்லாமே டீட்டெயிலா படிச்சு பாருங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. காலி பணியிட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, 1299 பிளஸ் 53 பற்றாக்குறை பணியிடங்கள் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் கூட இன்கிரீஸ் ஆகலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. காவல் சார்பு ஆய்வாளர் தாலுகா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆயுதப்படை இது 2ம் சேர்த்து தான் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆண்கள், பெண்கள் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் 909 பேரு, பெண்கள் 390 பேரு. டோட்டலா 1299 பேரு. அதே மாரி காவல் சார்பு ஆய்வாளர்கள் பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் வகுப்பினர்களுக்கு 7, பெண்களுக்கு 3 மொத்தம் 10, பழங்குடியினர் வகுப்பினருக்கு 30, பெண்களுக்கு 13 மொத்தம் 43 இது குடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சேலரி பார்த்தீங்கன்னா, 36,900லேருந்து ரூ. 1,16,600 வரைக்கும் சேலரி உங்களுக்கு கிடைக்கும் அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழகத்தில படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு அங்கீகரிக்கப்பட்ட இதில படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இளங்கலை பட்டம் கீழ்க்கண்ட முறையில் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி தேர்வு 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பு தேர்வு ஆகியவற்றை தேர்ச்சி பெற்ற பின்னர் 10த் 12த் ப்ளஸ் 2 முறையில் பெற்றிருக்க வேண்டும். பள்ளி அது எஜுகேஷன் பார்த்து கேட்டிருக்காங்க. இது டிகிரி ஒண்ணு படிச்சிருக்கணும். இல்லன்னா 10த் ஈக்வலா அதில இது முடிச்சு நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ, ஐஐடி கூட படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வயது வரம்பு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு என்ன பண்ணா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 32 வருடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் அருந்தியர்களுக்கு 35 வருடம். திருநங்கைக்கு 35 வருடங்கள். ஆதரவற்ற விதவைக்கு 37 வருடங்கள். முன்னாள் இராணுவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா 47 வயதுகள் குடுத்துருக்காங்க. அதேமாரி துறையில ஒதுக்கீட்டு கீழ்க்கான விண்ணப்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 47 வயசு ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி கான்ஸ்டபிளா 10 வருஷம், 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஏஜ் இதாயிருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. அதில நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். முன்னாள் ராணுவத்தில கேட்டிருக்காங்கன்னா, இதில ஏதோ ஒரு படையில இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அத நீங்க படிச்சு பாருங்க. ராணுவர்களுக்கு ஓகே. அதே மாரி இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு பார்த்தீங்கன்னா 26.5 பொது பிரிவினர்களுக்கு ஜென்ரல்னா நீங்க எல்லாத்துலயும் டாப்ல இருக்கீங்கன்னா, அப்ப ஜென்ரல்ல வருவீங்க. இல்ல நான் கம்யூனிட்டி வைஸா வரேன் அப்படின்னு சொன்னா, நீங்க இருக்கிற மார்க்க வச்சு நீங்க இதில வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில வருவீங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சிறுபான்மையினர்களுக்கு 20%, ஆதரவாளர்களுக்கு 15%, பழங்குடியினர் இந்த மாரி குடுத்துருக்காங்க. இது நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். அந்த ஜியோல என்ன ரூல்ஸ் வச்சிருக்காங்களோ, அந்த ரூல்ஸ் வச்சு தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை ஒதுக்கீடு. காலிப்படையின எண்ணிக்கை என்னென்ன இதில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு இது மாரி சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்க அது ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்.
அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகள் வந்து கூடைப்பந்து, கால்பந்து, வா வால் அ க வாலிபால், கைப்பந்து, கபடி, மல்யுத்தம், குத்துச்சண்டை இந்த மாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுல வந்து நீங்க வந்து தேர்ச்சி பெற்றீங்கன்னா சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கெல்லாம் அதில முன்னுரிமை வழங்கப்படும். அது வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 மதிப்பெண் வந்து தேர்வு இருக்கும். முதன்மை எழுத்துத் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா, 70 மதிப்பெண்கள் வந்து பொதுல குடுக்கணும். துறை ஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா 85. இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ்ல வரவங்களுக்கு, உடல் திறன் வந்து பார்த்தீங்கன்னா, விலக்கு 15 மதிப்பெண் குடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃபிட்னஸ் இருக்கிறனால வந்து விலக்கு வந்து அளிக்கப்பட்டிருக்கு டிபார்ட்மெண்ட்ல. அதுக்கப்புறம் நேர்முக தேர்வுல வந்து 10 மதிப்பெண், இவங்களுக்கு 10 மதிப்பெண். அதுக்கப்புறம் சிறப்பு மதிப்பெண்கள் வந்து 5 மதிப்பெண், இதுக்கு 5 மதிப்பெண். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் அவங்க வந்து 100 மதிப்பெண் எடுக்கணும். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண்க்கு வந்து எடுத்திருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதில வந்து என்னென்ன எடுக்குறத நீங்க வந்து தெரிஞ்சு படிச்சு பாருங்க. தமிழ் மொழிக்கு தகுதி தேர்வு வந்து இதில வைக்குவாங்க. இது அது வந்து நம்ம ஆல்ரெடி தமிழ் படிச்சிருக்கனால, தமிழ் வழி எழுத்துத் தேர்வுல வந்து முடிச்சிருக்கோம். அதுக்கு வந்து ஹைட், வெயிட் அப்புறமேட்டு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச வெட்டு இப்போ ஓபிசி, பிசி, எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டரு, பெண்களுக்கு வந்து 159 சென்டிமீட்டரு. இந்த ஹைட்டு, வெயிட் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் இல்லாம நம்ம ட்ரை பண்ணி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆயிப்போம். கரெக்ட்டா இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. தாண்டுதல், ஓடுதல், கயிறு எறிதல் இந்த மாரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பா ப இது பண்ணிக்கோங்க. இத்தனை மீட்டர் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி இத்தனை வினாடில இத்தனை மீட்டர்லாம் ஓடுற மாரிலாம் இருக்கும். அதில வந்து டாப்ல வரவங்கள தான் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீளம் தாண்டுதல், எறிதல், ஓட்டம். அதுக்கப்புறம் இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து விண்ணப்பத்தில குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 87 பக்கங்கள் குடுத்துருக்காங்க. 87 பக்கங்கள நம்ம வந்து அதெல்லாம் படிச்சு பார்க்கறதுக்குள்ள நம்மள வந்து கிட்டத்தட்ட 1 நாள், 2 நாள் ஆயிரும். இதில வந்து ஆர்வம் இருக்கிறவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு இதில வந்து படிச்சு பாருங்க. கண்டிப்பா வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப் இன்ஸ்பெக்டர் வேலை வந்து சாதாரண வேலை இல்லைங்க. மிகப்பெரிய ஒரு பதவி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பிசிக்கு வந்து அவ்வளோ பேர் ட்ரை பண்ணும்போது, பிசி ட்ரை பண்ணி நீங்க வந்து 12 வருஷம், 20 ஒரு 15, 20 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரமோஷன் ஆகறதுக்கு டைரக்ட்டா சப் இன்ஸ்பெக்டர் போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து இது பண்ணுவாங்க. அதேமாரி துறை விண்ணப்பதாரர்கள் வந்து சிறப்பு மதிப்பெண் ஆல்ரெடி தங்கம் பதக்கம், வெள்ளி, ஆ வெண்கலம் அதுமாரி குடுத்தா உங்களுக்கு வந்து சிறப்பு மதிப்பெண் 2 அதுமாரி குடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நேஷனல் பாலிஸ்டு இதில வெற்றி பெற்றவங்களுக்கு மட்டும் தான் குடுப்பாங்க. இது வந்து கண்டிப்பா எல்லாம் படிச்சு பாருங்க. நெறைய பேர் வந்து எஸ்ஐக்கு ட்ரை பண்றவங்களுக்கு இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்களும் வந்து ஒரு முறை வந்து படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ வந்து அப்ளை பண்றதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம வந்து டீட்டெயிலா வந்து சொல்லப்போலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். கண்டிப்பா வந்து எஸ்ஐ ஆகறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.